நல்லா தூங்கி எந்திரிச்சு வரான் போல இருக்கு. முகத்தை பார்த்தாலே தெரியுது. யாரு? விஜயகுமார் சார் தான் கால் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா இங்க பேச வேண்டாம், வாங்க ரூமுக்கு போலாம். என்னடா இன்னும் உயிரோடு தான் இருக்கியா? வர்மா சாரி. ராஸ்கல், நீ எப்பதால நான் சொன்னதை உருப்படியா பண்ணிருக்க? டேய், நீ கண்டிப்பா சொதப்புன்னு தெரிஞ்சும் உங்ககிட்ட வேலையை கொடுத்தேன் பாரு. ஏன் தப்புடாது, கரெக்டா கோட்டை விட்டு வந்துட்டியடா. வர்மா இல்ல வர்மா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்காத. இத நீ செய்யலனா உங்க அக்காவை உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொன்ன. இருந்தும் நீ செய்யல. டேய், இனிமே நான் உனக்கு பாவம் பார்க்க போறதில்லடா. இனிமே எவனையும் நம்பவும் போறதில்ல. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஐயோ வர்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? நான் அந்த எஃப்எஸ்எல் பக்கத்துல போயிட்டேன். யாருன்னே தெரியல வர்மா. எப்படி என்ன ஃபாலோ பண்ணி வந்து தடுத்தாங்கன்னே புரியல. ஆனா போலீஸாருக்கு மட்டும் சான்ஸே இல்ல. டேய், நீ எஃப்எஸ்எல் போறது உனக்கும் எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்புறம் எப்படி உன்னை தடுக்க முடியும்? யார் மூலமா இந்த விஷயம் லீக் ஆயிருக்கும்? எனக்கும் அதான் வருமா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்பன்னா உன் செல்போனை யாரோ ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன வருமா சொல்ற? அப்போ நம்ம பேசுனது எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களா? நான் பேசுறத எந்த கொம்பனும் கேட்க முடியாது. நீ பேசுறத மட்டும்தான் கேட்க முடியும். டேய் கபிலா, உன்னை வச்சு நான் என்னடா பண்றது? சரி, நீ உடனே வேற சிம்மு போட்டு எனக்கு கால் பண்ணு. சரி வருமா, வேற சிம் போட்டு கூப்பிடுறேன். என்னங்க, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல ரித்திகா, சும்மாதான். சும்மா யாராச்சும் டென்ஷனா இருப்பாங்களா? நான் தான் நீங்க ஏதோ கோவத்துல போனை தூக்கி போட்டதுதான் பார்த்தனே. என்ன விஷயம் சொல்லுங்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, விடு. இல்லையே, நீங்க யார்கிட்டயோ டென்ஷனா போன் பேசிட்டு இருந்தீங்க, வந்து பார்த்தா இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ரித்திகா, நான் யாருகிட்டயும் பேசல. போய் உன் வேலையை பாரு. சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. இப்ப எதுக்கு என்ன இங்க இருந்து போக சொல்றீங்க? நீங்க இன்னும் டென்ஷன்ல தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் தான் கேக்குறேன்ல, என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சும்மா நொய்யி நொய்யி நொய்யின்ட்டு ஒழுங்கா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே போ. போ. முடியாது, நான் போக மாட்டேன். எனக்கு இன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சுதான் ஆகணும். இத்தனை நாளா நீங்க கண்ட நேரத்துல எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஏன் நேத்து கூட எங்கேயோ வெளியில போயிட்டு வந்தீங்க, இன்னைக்கு காலையில தானே வந்தீங்க. நான் ஏதாச்சும் கேட்டனா? இப்போ கண்ணு முன்னாடி நீங்க யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு டென்ஷனா இருக்கீங்க. இத கூட நாங்க பார்த்தும் பார்க்காம போயிடணுமா? ரித்திகா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு தெரியுது இல்ல. அப்ப அமைதியா போக வேண்டியதானே?
எதுக்கு சும்மா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க? நீங்க என்னைக்குதான் என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கீங்க? நான் இப்பவும் அமைதியா போனா நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கே அர்த்தம் இல்ல. ராதிகா, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. நான் உன்னை போன்னு சொல்லிட்டேன். ஓ, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நானே தெரிஞ்சுக்கிறேன். ஏய், விடுங்க விடுங்க ரலன். விடு. விடுங்க இங்க. ஏய், பாக்கணும், விடுங்க. ஏய். விட்டா என்ன ஓவரா போயிட்டு இருக்க? ஆ? பார், என்னோட போன்ல கை வைக்கிற வேலை எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். என்ன அடிச்சிட்டீங்கல்ல? இந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் வருதுன்னா அப்ப இந்த போன்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க, நீங்க யார்கிட்ட பேசுனீங்க? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்ல முடியாது.